पति ब्रह्मचारी இதெல்லாத்துக்கும் முழு காரணமே இஷா தான். நான் தெரியாதனமா அவளோட வலையெல்லாம் உடைச்சிட்டேன். அதுக்காக வேணும்னே கரை வச்சு என்ன பழி வாங்கிட்டான். நல்ல வேளை உங்க அம்மா நீ சின்ன வயசா இருக்கும் போதே செத்து போயிட்டாங்க. ஒருவேளை அவங்க இப்போ உயிரோட இருந்திருந்தா நீ பண்ண இந்த கேவலமான காரியத்தை பார்த்தா அவங்க தூக்கல தூங்கி செத்துப்பாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அம்மாவை பத்தி இப்படி எல்லாம் பேசுவ? உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மா மாதிரி இருக்க என்னுடைய பெரியம்மாக்கு நீ கஷ்டத்தை கொடுத்திருப்ப? சொல்லு. ஆனா நான் என்ன பண்ண? உனக்கு இப்ப என்ன நடக்க போகுதோ அதுல எந்த தப்புமே இல்ல. நீ அதுக்கு தகுதியானவளா தான் இருக்க. நீயும் தான் ஒரு கேவலமான பிரம்மச்சாரி. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க. நில்லு, நான் சொல்றது கேளு. வா. ஆஹா, அவ்வளவு அவசரமா உனக்கு? நலங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூசிக்கிட்டியா? அட இல்ல, அழிக்க கூடாது, அபசகுணம் ஆயிடும். வா, எங்களுக்கும் மஞ்சள் தடவை கொஞ்சம் வாய்ப்பு கொடு. வாமா வா. ஆனா அப்படி இல்ல, எது நடந்தாலும் அது பெஸ்ட் தான். நல்ல வேளை உங்க அம்மா நீ சின்ன வயசா இருக்கும் போதே செத்து போயிட்டாங்க. ஒருவேளை அவங்க இப்போ உயிரோட இருந்திருந்தா நீ பண்ண இந்த கேவலமான காரியத்தை பார்த்தா அவங்க தூக்கல தூங்கி செத்துருப்பாங்க. உனக்கு இப்ப என்ன நடக்க போகுதோ அதுல எந்த தப்புமே இல்ல. நீ அதுக்கு தகுதியானவளா தான் இருக்க. இதெல்லாத்துக்கும் முழு காரணமே இஷா தான். அதுக்காக வேணும்னே கரை வச்சு என்ன பழி வாங்கிட்டான். நீ உண்மையிலே அதிர்ஷ்டசாலி. அது என்னன்னா அந்த பொண்ணு கண்டிப்பா உன்ன மாதிரிலாம் இல்லவே இல்லை.
அவ அந்த பொண்ணு யாருக்குமே செட் ஆக மாட்டா. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு கண்டிப்பா நல்ல மனசே இல்ல. அவளுக்கு இருக்கிறது கல் மனசு. அவளை கட்டிக்கிட்டா உனக்கு நிம்மதியா இருக்காது, வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுவ. அவ மோசமானவ. அதனாலதான் அவ எங்க பெரியம்மா கிட்ட அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த பெரிய இடத்து பொண்ணுங்க அப்புறம் இந்த பணக்கார வீட்டு பொண்ணுங்களா இருக்காங்களா, அவங்களாம் எப்பயுமே இந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க. ரொம்ப திமிரு பிடிச்சவங்க. அவ இப்ப கல்யாணம் படிக்க போற அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் ரொம்ப பெரிய பணக்காரன். ஆனா அந்த பையன் அந்த பொண்ணு 2 பேரும் ரொம்ப பெஸ்ட் ஜோடியா தான் இருப்பாங்க. மேட் ஃபார் ஈச் அதர் டைப். யா. இங்க பாருங்க அங்கிள், நான் நல்லவன் இல்லைங்கிறது எனக்கு நிச்சயமா தெரியும். ஆனா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு என்னை விட ரொம்பவே மோசமானவ. அப்புறம் நான் சொல்றது கேளுங்க, அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவ. என் பெரியம்மா மேல சத்தியமா நான் இதை சொல்றேன். ஏய் நில்லு. கிருஷ்ணா, என்னைக்கும் உங்க ஆசீர்வாதம் எனக்கு இருக்கணும். இந்த கல்யாணத்துல எந்த விதமான தடங்களும் வரக்கூடாது. இஷா, ரோஹன், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்புறம் நீ ஏன் இந்த கோலத்துல இருக்க? ரோஹன், பிரச்சனை எதுவும் இல்லையே? இஷா, உனக்கு ரொம்ப பெரிய மோசம் நடந்துருச்சு. நீ யார் அதிகமா நேசிச்சியோ, யார் அதிகமா காதலிச்சியோ, அவன் உனக்கு ஏத்தவன் இல்ல. சொல்ல போனா உனக்கு மிகப்பெரிய துரோகம் நடந்துருச்சு. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க ரோகன்? எனக்கு எதிராக யார் தப்பு பண்ணாங்க? யார் எனக்கு துரோகம் பண்ணவங்க? ரோஹன், யாருன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றியா? நான் தான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். உண்மை என்னன்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல. What? ரோஹன், நீ இப்ப என்ன சொல்ல வர? ரோஹன், நீ போய் சொல்றல, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம்ல. சொல்லு, எல்லார்கிட்டயும் உயிருக்கு உயிரை காதலிக்கிறோம்னு. நல்லா ஓடுற. வண்டி மட்டும் தடுக்காம இருந்திருந்தா ஒலிம்பிக் ரெக்கார்டையே இந்நேரம் நீ பிரேக் பண்ணிட்டு மெடல் வாங்கி வந்திருப்ப. ஆனா ஒண்ணு, அங்கிருந்து நீ ஓடி வந்ததுக்கு காரணமும் நான் தான். இப்ப நீ இங்க பிடிப்பட்டதுக்கு காரணமும் நான் தான். ஆமா, இங்கிருந்து உனக்கு 2 வழி மட்டும்தான் இருக்கு.
ஒன்னு ஐயாவோட வீட்டுக்கான வழி, அப்புறம் இன்னொரு வழி உன்னுடைய சாவுக்கான வழி. இப்ப நீ தான் முடிவு பண்ணணும். இப்ப நீ ஆக்சுவலி ஐயா வீட்டுக்கு போகணுமா இல்ல உன்னை கொல்ல மாட்டேன், உங்க அப்பா நான் கொல்லுவேன். வேண்டாம். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. பெத்தவங்களுக்காக எதுவும் செய்யற பசங்களை பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆ? இப்ப கேளு, நீ இங்கிருந்து நேரா ஐயா வீட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியும் நீ இது இஷா கிட்ட சொல்லணும். நான் இந்த கல்யாணத்துக்கு இன்னும் தயாராகவே இல்லை. நான் உன் மேல காதல் நினைச்சது எல்லாமே வெறும் அட்ராக்ஷன் தான். வாழ்க்கை ஃபுல்லா என்னால கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதான், ஆனா இந்த கல்யாணம் இந்த ஏற்பாடு எல்லாம் ஐ எம் ரியலி சாரி. நீ உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு, அதனாலதான் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்ல வந்தேன். போய் போய் போய். உன் கண்ணை பார்த்தாலே தெளிவா தெரியுது நீ என்ன உண்மையா காதலிக்கிறேன்னு. நீ என் மேல உயிரே வச்சிருக்க. ரோஹன், உண்மை என்னன்னு சொல்லு. சொல்லு, என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு. நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. நீ எங்க, நான் எங்க? நீ பெரிய மாளிகையில பிறந்து வளர்ந்தவ, நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன். இந்த லவ்ங்கிறது காலேஜ் காம்பவுண்ட்குள்ள மட்டுமே நடக்கிற ஒரு விஷயமா? ஆனா கல்யாணம் வீட்டுடைய 4 செவத்துக்குள்ள வாழ்க்கை ஃபுல்லா நம்ம அதை கடைப்பிடிச்சே ஆகணும். தினம் தினம் உன் முகத்தை பார்க்க எனக்கு போர் அடிக்கும். அது மட்டும் இல்லாம உடனே நான் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட கெரியர் என்ன ஆகுறது? எனக்கு ஐஏஎஸ் ஆகணும். ரோஹன், நீ ஐஏஎஸ் ஆக கூடாது நான் என்னைக்கு ஒண்ணு தடுத்தேன்? நம்ம 2 பேரும் அதை பத்தி பேசிருக்கோம் இல்லையா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஐஏஎஸ் ஆகலாம், சேர்ந்து வாழலாம். ரோஹன், நான் என்னைக்கு ஒண்ணு தடுக்க மாட்டேன். உன்கிட்ட எந்த டிமாண்டும் வைக்க மாட்டேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும் இஷா. ஆனா உண்மை என்னன்னா, சரி சமமா இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அது நல்லா இருக்கும். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியே விட்டுட்டு அதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஏதாவது பெரிய வீட்டு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை மாத்திக்கோன்னா. இத மட்டும் சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிட்டு நேரா அங்கிருந்து வந்துருன்னு ஏதாவது ஸ்மார்ட்டா பண்ணணும்னு நினைச்சா அதுக்கப்புறம் உங்க அப்பா இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய குட் பை சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அப்பாவை கூட்டிட்டு போங்கப்பா. ரோஹன், நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு விளையாட்டா இருக்கா? ரோஹன், நீ என்கிட்ட போய் தானே சொல்லிக்கிட்டு இருக்க. என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறல்ல. யாரோ உன்னை மிரட்டினதுனால தானே இப்படி பேசுற. யாரோ உன்னை மிரட்டி இருக்காங்கல்ல, உன்னை வற்புறுத்தி தானே இப்படி பேச வச்சாங்க. என்ன உண்மையோ அதை சொல்லு. ஆனா உண்மை என்னன்னா உங்க அம்மா ஒரு ஓடுகாலி. ஓடி போன அம்மாவோட பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்ல. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் உன்னை எப்படி நம்புறது சொல்லு. முதல்ல நீ உலகத்தை கொஞ்சம் நிறுத்துறியா? என்ன தைரியம் தான் என் செல்ல பொண்ணை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லுவ? அம்மா, நம்ம பொண்ணு எவ்வளவு அப்பாவியா இருக்கான்னு பாத்தீங்களா? இவன் இனிமையா பேசுறத நினைச்சு எனக்கு எதிரா இவனை காதலிக்க ஆரம்பிச்சு எனக்கு எதிரா பேசினா. ஆனா இவன் ஏன் முன்னாடியே அவ மனச உடைக்க முயற்சி பண்றான். நல்ல வேளை சரியான நேரத்துல உன்னுடைய உண்மையான சுயரூபம் இஷாவுக்கு தெரிஞ்சிருச்சு. முதல்ல எங்க போய் தர. நீ என்னடா என் பொண்ணை வேண்டான்னு சொல்றது? நான் இந்த குலாப் சிங், நான் உன்னை அவன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறியறேன்டா. இன்னொரு தடவை என் பொண்ணு கண்ணு முன்னாடி நீ வந்தன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நீ இந்த உலகத்தை பார்க்க மாட்ட. புரிஞ்சுதா? Get out!
பாட்டி ஈஷா என்னங்க? அட தர்தரம் முடிச்சவளே, இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். உன்னாலதான் இன்னைக்கு என் பையனுக்கு இவ்ளோ அசிங்கம் ஏற்பட்டிருக்கு, புரியுதாடி? ஆனா பாட்டி, முதல்ல வாய மூடு. இவ்ளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமா கூட எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்ட பேசுவ? பாட்டி நீங்க என்ன பேசுறீங்க? இஷா ஒண்ணு அந்த பையனுக்கு துரோகம் பண்ணல, அந்த பையன் தான் இவளுக்கு துரோகம் பண்ணிருக்கான். இது உங்களுக்கு தெரியலையா? ஆனா இவ தானே அவனை செலக்ட் பண்ணா, இவ தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா. ஒருவேளை அப்பா பையனை செலக்ட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா சொல்லு? ஆனா அண்ணா அது இப்ப பத்திரிக்கை கூட கொடுத்தாச்சு, கல்யாணத்துக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளே, வர்றவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? வீட்டுக்கு வர இருந்த மாப்பிள்ள குலாப் சிங்கோட பொண்ண வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். காரணம் உங்க அம்மா ஓடி போயிட்டாளா? போதும்மா, போதும், நிறுத்துங்க. எவ்வளவுதான் என் பொண்ணு நீங்க திட்டுவீங்க? சரிப்பா, நான் அமைதி ஆயிடுவேன். ஆனா மத்தவங்களோட வாயை யார் அடைக்கிறது? சரி பரவாயில்லம்மா, எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேம்மா, நான் கேட்டுக்கிறேன். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு போய்க்கிறேம்மா. சரி, என் பொண்ணு தெரியாதனமா ஏதோ தப்பு பண்ணிட்டாதான், அதுக்காக என் பொண்ணோட உயிரை நீங்க எடுத்துருவீங்க போல இருக்க. அப்பா அப்பா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அப்பா இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அப்பா அப்பா நான் இப்ப என்ன பண்ணினா? நான் வந்து என்ன பண்ண உங்க மானம் போகாம இருக்கும்? யாரும் உங்களை கேள்வி கேட்க கூடாது. அப்பா நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேக்குறேன். அப்பா நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்பேன். அப்பா ப்ளீஸ், ஐம் சாரி. எந்திரிம்மா. என்ன நான் உன்கிட்ட என்ன சொன்னாலும் அத நீ செய்வியா? இங்க பாருமா, உன் தப்ப நீ திருத்திக்கிட்டு உங்க அப்பா எல்லாரும் முன்னாடி என் தலை குனியா மன்னிக்கணும்னா அதுக்கு நீ இப்பவே ஒரு முடிவை எடுத்தாகணும். என்ன மாதிரியான முடிவுப்பா? என் அரசியல்வாதி ஃப்ரெண்டோட மகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கணும். ஆமாமா, இங்க பாருமா, அவங்க எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை வீட்டுக்கு பார்க்க வந்தாங்களே, உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ அவங்க கிட்ட நான் போய் சொன்னா கண்டிப்பா வேணான்னு சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு அதே நேரத்துல நிச்சயதார்த்தமும் நடக்கும், கல்யாணமும் நடக்கும். அம்மா, நம்ம குடும்பத்தோட மான மரியாதை இன்னைக்கு காத்துல பறக்கிறது இல்லையா, நாளைக்கு அது 2 மடங்கு பெருசாயிடும். பதில் சொல்லுமா. இங்க பாரு செல்லம், உனக்கு இந்த அப்பா மேல நம்பிக்கை இருக்குல்லம்மா? உன்னாலதான் இன்னைக்கு என் பையனுக்கு இவ்ளோ அசிங்கம் ஏற்பட்டிருக்கு, புரியுதாடி? ஓடி போன அம்மாவோட பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்ல. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? பரவாயில்லம்மா, ஜனங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். அவங்க முன்னாடி நான் தலை குனிஞ்சு போக தயாரா இருக்கம்மா. சொல்லுமா, உன் அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அந்த கடவுளை விட அதிகமா. அப்பா நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன், இதுக்கப்புறம் என்னால நீங்க என்னைக்கும் யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க மாட்டீங்க. நீதாண்டா என்னுடைய உயிர். நீங்களா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, எல்லா கெஸ்ட் வந்துருக்காங்க, போய் கொடுங்க. போங்க போங்க, சரி போங்க. அட வாங்க. வணக்கம் அங்கிள். வணக்கம்ப்பா. வணக்கம்மா. குலாப் சிங் எங்கப்பா? உங்க அப்பா எங்க? அப்பா இப்போ வந்துருவாரு அங்கிள். ஆ, இங்க பாரு வணக்கம் குஷ்பு, தம்பி. வணக்கம் ஆண்டி. என்னங்க? கெஸ்ட் வந்துச்சுன்னா அப்பா கிட்ட சொல்லு. சரிங்க.
போதும் போதும்பா, என் பையனோட சந்தோஷத்துல யாரோட கண்ணும் பற்றக்கூடாது. இதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்துல தான் நடந்துச்சு. என்னையும் ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்கம்மா. இருப்பா. நீ என்ன வேணா சொல்லு, உன் உடம்புல என்னோட ரத்தம் தானே ஓடுது. அருமையான திட்டம்பா. பாவம் அந்த அப்பாவி ஈஷா அப்படியே பறக்க முயற்சி பண்ணா. ஆனா நீ அவளோட மொத்த ரக்கையும் உடைச்சிட்டியேடா. அவளுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. பாவம், என் பொண்ணு ரொம்ப அப்பாவியா இருக்கா. அவ ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ சந்தோஷமா இருப்பா. நாம எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்போம். ரோஹனும் அவளை சந்தோஷமா தான் வச்சுப்பான். ஆனா அவ ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் நிரந்தரமா என்னோட சந்தோஷம் என்னை விட்டு போயிடும். இப்ப என்னோட கனவு நினைவாக போகுது. ஒரு பக்கம் புருஷோத்தமனுடைய பையனை என் பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பா. அப்புறம் மறுபக்கம் பார்த்தா எலெக்ஷனுக்கான சீட்டு என் கைக்கு வந்து சேர்ந்துடும். அப்படின்னா நீ எந்த சீட்ல மந்திரியாகி உட்கார போறியோ அந்த சீட்ல ஒரு சின்ன முள்ளுதான் ரோஹன். ஆனா அந்த முள்ள நீ பிரமாதமா வெட்டி எரிஞ்சிட்டியப்பா. இங்க பாருப்பா, சீக்கிரம் வா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட போறாங்க. போலாம் போலாம். இங்க பாருப்பா, சீக்கிரம் வா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட போறாங்க. போலாம், வா. நிச்சயத்துக்கு நேரம் ஆகுது. வாப்பா. ஒரு பக்கம் புருஷோத்தமனுடைய பையனை என் பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பா. அப்புறம் மறுபக்கம் பார்த்தா எலெக்ஷனுக்கான சீட்டு என் கைக்கு வந்து சேர்ந்துடும். இவ்வளவு பெரிய துரோகமா? அதுவும் சொந்த பொண்ணுக்கே துரோகம் பண்ணிருக்காரு. இந்த உண்மையை இஷா கிட்ட சொல்லியே ஆகணும். உங்க பொண்ணு பார்க்க அப்படியே அப்சரஸ் மாதிரி இருக்கா குலாப் சிங். உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு தான் பெருமை. இப்ப உங்க குடும்பம் என் குடும்பம்னு ஏன் பிரிச்சு பேசுறீங்க சம்பந்தி? எங்களுது எதுவோ அது உங்களுது, உங்களுது எதுவோ அது எங்களுது. உண்மைதானே? ஆமாமா, சரியா சொன்னீங்க. அட உண்மை என்னன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படவே இல்லை. நான் எது காதல் நினைச்சிட்டு இருந்தனோ அது எல்லாமே வெறும் அட்ராக்ஷன் தான். ஓடி போன அம்மாவோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்ல. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? பார்த்து போக முடியாதா? போங்க, அங்க போய் கொடுங்க. நீ ரொம்பவே கொடுத்து வச்சவ. அதனாலதான் என் பையன் உனக்கு அப்பாவா இருக்கான். இல்லைன்னா நீ உங்க அம்மா மாதிரியே ஓடி போய் எங்களோட மானத்தையே கப்பலத்தை தயங்க மாட்டேன். இப்ப எதுக்கு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? முகத்துல சிரிப்பை கொண்டு வா. அவங்களுக்கு சின்ன சந்தேகம் ஏற்பட்டாலும் அப்புறம் இதுவும் நின்னு போயிடும். புரியுதா? இங்க பாருங்க சம்பந்தி, இந்த கல்யாணம் அவசர அவசரமா நடக்குது. ஆனா அதுக்காக கல்யாணத்துல ஆட்டம் பாட்டம்லாம் இல்லாம இருக்க கூடாது. கண்டிப்பா ஆட்டம் பாட்டம் எல்லாமே இருக்கணும். வாங்க.
ஈஷா அது வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு ஈஷா. உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. அது என்னன்னா அண்ணி, ஈஷா ஈஷா அண்ணி, 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 அண்ணி எழுந்திருங்க. அண்ணி, அண்ணி எழுந்திருங்க. அண்ணி உங்களுக்கு என்ன ஆச்சு அண்ணி? அண்ணி, அட நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. இது கண்டிப்பா நடக்கும்னு தெரியும். புருஷனோட ஒரே தங்கச்சி ஆச்சே. ராத்திரி கண் முழிச்சு ரொம்ப நேரமா வேலை பார்த்துட்டு இருந்தால, அதான். குலாப், நீ போய் வேலையை பாரு, நான் இவளை ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். நேரம் வர போயிட்டே இருக்கு. வாங்க எல்லாரும் போலாம். எல்லாரும் போங்க போங்க. ஈஷா வாமா. ஆனா அப்பா. வா. எல்லாரும் போங்க போங்க. இங்க பாருமா குஷ்பு, இத நீ குடி. உன் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு இதுதான் நல்லது. பாட்டி அது நீ முதல்ல குடி. என்ன ஆனாலும் சரி, ஈஷா கிட்ட இவங்களை பத்தின உண்மையை நான் சொல்லாதான் போறேன். இதுல எந்த தப்பும் இல்ல. எந்த பொண்ணு என் பெரியம்மாவை பாடுபடுத்தினாலோ அவளுக்கு இதுதான் சரியான தண்டனை. ஐயா சொல்லுங்க ஐயா. சபாஷ், நீ ரொம்ப நல்ல வேலை பார்த்திருக்க. ஆனா ஒரு விஷயம் கவனத்துல இருக்கட்டும். ஈஷா கல்யாணம் ஆகி அவ மாமியார் வீட்டுக்கு போற வரைக்கும் ரோஹனும் அவனுடைய குடும்பமும் இந்த ஊருக்குள்ளேயே இருக்க கூடாது. உனக்கு புரிஞ்சதில்ல? புரிஞ்சுது ஐயா. போ. அப்பா, என் பையன் உங்க அப்பா மேல நிறைய மரியாதை வச்சிருக்கான். பாட்டி ஒருவேளை உங்க அப்பனுக்கு தன்னோட மக வந்து புகுந்த வீட்டோட மரியாதையை தூக்கி எறிஞ்சிட்டு மாமனாருக்கு எதிராக நடக்கிறான்னு தெரிஞ்சா ஒருவேளை வருத்தப்பட்டு எங்க அந்த மனுஷன் தற்கொலை பண்ணிக்குவாரோன்னு எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்க. எங்க வீட்டுக்கு வந்த மருமக எப்படி பேசணும்னா நாங்க சொல்லி கொடுக்கறத மட்டும்தான் பேசணும். புரியுதா? ராம் 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 ராம். ஐயோ கடவுளே, இங்க வா. என்ன கொடுமை இது? ஏண்டி, பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு உனக்கு தெரியாதா? அவங்களுக்கு சாப்பிட குடிக்க ஏதாவது குடுக்கணும் தானே? அதை விட்டுட்டு இங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் கடையில உட்காந்துட்டே எனக்கு உதவியா தான் அவ கடைக்கே வந்தா. வேலைக்கு உதவ வந்தாளா? சரியான பொண்டாட்டி தாசன்டா நீ.
அந்த ஆண்டவன் எதுக்கு தான் இவளை என் தலையில கட்டினாலும் தெரியல. நீ சும்மாவே நின்னுக்கிட்டு ஊரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறியா? பசங்களுக்கு ஏதாவது சாப்பிட குடுக்கணும்ல. என்ன வந்து சாப்பாடு கொடு. வா வரேன். வீட்டுக்கு வாடா, உனக்கு இருக்கு. சப்பாத்தி சாப்பிடுறதுக்கு முன்னாடி உன் முகத்தை நான் வீங்க வைக்கிறேன்னா இல்லையா பாரு. அப்படி மட்டும் செய்யல, நான் உன் அம்மாவே இல்ல. வீடியோ எடுக்கிறேன். வீட்டுக்கு வா. என்னாச்சு பெரியமா? அட சரளாக்கா, ஏன் இன்னொருத்தர் மேல உள்ள கோவத்தை மருமக மேல காட்டுறீங்க? நீ என்ன சொல்ல வர? உங்க பொண்ணு ரியாவோட கல்யாணம் நின்னு போனதுக்கு உங்க மருமக மேல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. எனக்கு என்ன பயம்னா, ஒருவேளை ரியா பொண்ணு வாழ்க்கை பூரா ஒருவேளை கன்னியாவே இருந்துட்டா? கமலா சித்தி, இது எங்களுடைய குடும்ப பிரச்சனை. நாங்களே எங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிறோம். உங்களுக்கு புரியுதா? இப்ப நீங்க உங்களோட வேலை போய் பாருங்க, போங்க. அடட, நான் மறந்தே போயிட்டேன்ப்பா. பொண்ணோட அண்ணன் ரொம்ப பெரிய ரவுடியாச்சே. துப்பாக்கி முனையில யாராவது பையனை கூட்டிட்டு வாப்பா. கூட்டிட்டு வந்து உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வை. இல்லனா இந்த திருட்டு பொம்பளையோட பொண்ண யாரு கல்யாணம் பண்ணிப்பா? பாய் முடுங்க சித்தி. இன்னொரு வார்த்தை நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போங்க, இங்க இருந்து கிளம்புங்க. பெரியமா, ஏன் இவங்க பேச்செல்லாம் கேட்டு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க வாங்க, வீட்டுக்குள்ள போலாம். பெரியமா, நான் தான் சொல்றேன்ல, ரியாவுடைய கல்யாணம் நடக்கும். அது பெரிய லெவல்ல நடக்கும். ஆமா பெரியமா, மொத்த ஏரியாலயும் இவதான் அழகானவ. இவளுக்கு பிரமாதமான சம்பந்தம் வரும் பாருங்க. கடவுளே, நான் என்னத்த சொல்ல. 6 தடவை பையன் வீட்டுல இருந்து வந்துட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துருது. ஆனா இந்த வாட்டி அந்த திமிரு பிடிச்ச பொண்ணாலதான் எல்லாமே நடந்தது. நல்லா திட்டம் போட்டு என்ன பழி வாங்கிட்டா. என்னால அந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது. என் வீட்டுக்கே வந்து 4 பேர் முன்னாடி மா, அவளுக்கு சாபம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவ எந்த வீட்டுக்கு போறாளோ அந்த வீடு. போதும் 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 பெரியமா. சாபம் கொடுத்து நீங்களே ஏன் உங்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்க? அவ பண்ண பாவத்துக்கு அவ இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கா. ஆமா பெரியமா, நான் சொல்றது உண்மைதான். ஐயா இப்ப என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காருன்னு இஷாக்கு சுத்தமா தெரியவே இல்லை. இஷா எந்த பையனை காதலிக்கிறாளோ அந்த பையனுடைய வாயாலேயே நான் உன்னை காதலிக்கலன்னு ஐயா சொல்ல வச்சுட்டாரு. அதனால இஷா இப்ப அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. அவனை துரத்திட்டு அவர் ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன்னா, ஈஷா தான் ஆசைப்பட்ட பையனை இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறதுல ஒரு அரசியல்வாதி பையனை கல்யாணம் பண்ணிக்க போறா. அவருடைய காதலே பறி போயிடுச்சு. இதை விட அவளுக்கு வேற என்ன பெரிய தண்டனை வேணும் பெரியமா? நீங்களே சொல்லுங்க. நீ இருக்க கடவுளே, நீ சத்தியமா இருக்க. பா, எத்தனை நாளுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமான செய்தி கேட்டிருக்க. என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இப்போ இனிமையா என் காதுல ஒரு பாட்டு கேக்குது. ஏ மோனிகா, சொல்லுங்க. நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுந்துரு. நம்ம கிருஷ்ணர் கோயிலுக்கு போகணும். போய் தேங்காய் உடைச்சிட்டு வரணும். நான் ஏன் இப்படி அவசரப்பட்டு சொல்லிட்டேன்? ஒருவேளை நாளைக்கு பெரியமா இது ஊரு ஃபுல்லா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டா? நான் எடுத்த முடிவு தான் தப்பாயிடுச்சு. ஆனா அப்பா எடுத்த முடிவுனால எல்லாம் சரியாயிடணும். இங்க பாருமா, பத்திரிகை சாமி பாதத்துல வை. அதுக்குள்ள போய் நான் யாகத்துக்கு ரெடி பண்றேன். இஷா, இந்த கல்யாணத்துல உனக்கு சந்தோஷம் தானே? அப்பா எனக்காக என்ன பண்ணாலும் எனக்கு சந்தோஷம்தான். இப்ப ஏன் சந்தோஷத்தை விட அவர் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம்.
அட இது என்னம்மா அபசகுணம் ஆயிடுச்சு? அடா அடா அடா, இங்க பாத்தியா? உன்னோட கல்யாண பத்திரிக்கைய அந்த கடவுள் கூட ஏத்துக்கல பாரு. அப்புறம் எப்படி ஏத்துப்பாரு? யாரு மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கலையோ கடவுள் அவங்களுக்கு தான் உதவி பண்ணுவாரு. என்ன இப்படி முறைச்சு பாக்குற? இதுக்கெல்லாம் பின்னாடி நான் தான் இருக்கேன்னு இப்போ நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? இந்த காலத்துல இப்படி எல்லாம் யோசிக்கிறது ரொம்ப சகஜம் தானே. ஆனா இததான் நீதின்னு சொல்லுவாங்க. அந்த கடவுள் தண்டனைய உங்க அப்பா கையால உனக்கு கொடுத்திருக்காரு. எப்படி ஒரு திட்டத்தை அவர் போட்டிருக்காரு பாத்தியா? யார உயிருக்கு உயிரா காதலிச்சியோ, யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சியோ அவனே உன்னை விட்டு ஓட வச்சிட்டாரு. உன்னோட அப்பாவே உனக்கு மிகப்பெரிய எதிரியா ஆயிட்டாரு. அவரே உனக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணி உன் காதலையும் பறிச்சிட்டாரு. எந்த அப்பன் தன் சொந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சானோ அந்த பொண்ணு தான் இந்த உலகத்திலே துரதிர்ஷ்டசாலி. இப்போ நீ போய் அந்த குலாப் சிங் பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்க. அவனை கட்டிக்கிட்டு அந்த வீட்ல வளர்ப்பு மகளாவே இரு. நீங்க நீங்க இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சரளா ஆண்டி? நீங்க என்ன வெறுக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்காக என் அப்பாவை பத்தி நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ல முடியாது. என் அப்பா உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். அவர்தான் இந்த உலகத்திலே பெஸ்ட் அப்பா. அவ்வளவு நம்பிக்கையா? இந்த நம்பிக்கையெல்லாம் தூள் தூளாக போகுது. அவருடைய உண்மையான முகம் ஒரு நாள் உனக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா என்ன தெரியுமா? அதுக்குள்ள காலமே கடந்து போயிடும். பெரியமாவா? இஷா இங்க எப்படி? என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? தயாரா இருந்துக்கோ. தங்க கூண்டுக்குள்ள அடப்பட்டு இருக்கிறதுக்கு. இதுதான் உனக்கான தண்டனை. சரளா ஆண்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவங்க போய் சொல்றாங்க ஆரவ். என் அப்பா என் மேல உயிரே வச்சிருக்காரு, அது எனக்கு நல்லாவே தெரியும். அவர் எனக்கு எதிராக எப்பவும் இந்த ஒரு காரியத்தை பண்ண மாட்டாரு. ஒருவேளை அந்த கடவுளை என் முன்னாடி வந்து சொன்னாலும் அப்பவும் நான் அவரை என்னைக்கும் சந்தேகப்பட மாட்டேன். என்ன புரிஞ்சுதா? எங்க அப்பாவை பத்தி இப்ப நீங்க தப்பா பேசுனீங்கல்ல, அதுக்கான தண்டனையை அந்த ஆண்டவனே கொடுப்பான். என்னுடைய அப்பாவும் சரி, அப்புறம் அந்த கடவுளும் சரி, ரெண்டு பேருமே எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? எந்த வீட்ல வேலை பாக்குறீங்களோ, அதோட யார் கையால சம்பளம் வாங்குறீங்களோ, அவரை பத்தி இப்படி தப்பா பேசிட்டு இருக்கீங்க. அட, அவரோட பொண்ணு அவர் மேல உயிரியே வச்சிருக்கான்ற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்படி தெரிஞ்ச என் முன்னாடி அவரை நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு வாட்டி அவர் தெரியாம உங்களுக்கு கோபத்துல திட்டாரு, அதுக்காக அவருக்கு எதிராவே என்ன திருப்பி விடுவீங்களா? முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க சரளா ஆண்டி. இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடியே நீங்க வந்துடாதீங்க. நான் போறேன். ஆனா அந்த கடவுள் எப்போ உன் முன்னாடி இருக்க அந்த திரையை அகற்றாரோ அன்னைக்கு உன் திமுரும் தலகணமோ காணாம போயிடும். நீ பார்த்துட்டே இரு. ஐயோ வாங்க பெரியமா, என்ன பண்றீங்க? வாங்க. அப்பா, அப்பா, அப்பாவை நீங்க பாத்தீங்களா? ஈஷா, ஈஷா, ஈஷா காம் டவுன். ஈஷா, ஹனி ஹனி ஹனி, நீங்க என் அப்பாவை பாத்தீங்களா? இல்ல ஈஷா, நான் பார்க்கலமா. ஹனி ஹனி, நான் கொஞ்சம் சொல்றது கேளுங்க. அட நீ கல்யாண பொண்ணாச்சேமா. கல்யாண பொண்ணு வெளியில போயிட்டு வந்தா அவளுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். ரம் 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 ரம். ஆண்டவா, என் பையன் குலாபுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். கடவுளே, அவனோட எல்லா ஆசையும் நீதான் நிறைவேற்றி வைக்கணும். சுட்கி, இந்தா இதை கொண்டு போய் வெளியே வச்சிருன்னு.
இன்னைக்கு குலாப் சிங் வரப்போறாரு. நீங்க தயாரா இருக்கீங்கல்ல? என்ன ஆனாலும் சரி, அவன் தப்பிக்கவே கூடாது. அட என்ன கொடுமை இது! எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியே, ஏன் இப்படி பண்ண? என்ன என்னையே பாத்துக்கிட்டு இருக்க? ஆ? சீக்கிரம் கொண்டு போய் வெளியே வெயி. அப்பா அப்பா அண்ணா, சீக்கிரம் வந்து வண்டி எடுங்க. பெரியம்மா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? நீங்க நேரா வந்து இந்த விஷயத்தை இஷா கிட்ட சொல்றதுக்காகவா இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன்? ஒருவேளை நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே ஐயா காதுக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் நம்மள உயிரோட விட மாட்டாரு. அட கடவுளே, என்ன கொடுமை இது! நான் ஒன்னும் வேணும்னே இதெல்லாம் பண்ணல. அந்த திமிரு பிடிச்சவ என் கண்ணு முன்னாடி வந்து நிப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவ முன்னாடி வந்ததால கோவத்துல அப்படி இப்படின்னு பேசிட்டேன். இப்ப என்ன ஆகும்? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்டவா காப்பாத்து. இது ரோஹனோட வீடாச்சு. அப்பா இங்க எப்படி? இந்த குலாபோட பிடியில இருந்து நீ தப்பிச்சிட்ட. என்னால இந்த விஷயத்தை இப்ப நினைச்சாலும் நம்பவே முடியல.